நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் ஸ்க்ரீன் விண்டோ வந்து கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ இந்த டூல்ஸ் போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ்ன்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் ஜென்ரல், டிஸ்பிளே, காம்பட்டபிலிட்டி, பேராமெட்ரிக் வேல்யூஸ் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூசர் டிஃபைன் நமக்கு தேவைப்பட்ட மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ட்ரீ அப்பியரன்ஸ், ஸோ கரண்ட்டாக என்ன கமெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறோமோ அந்த கமெண்ட்ஸ் வந்து அந்த ட்ரீ விண்டோவில் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். அந்த ட்ரீ விண்டோ வந்து என்ன மாதிரியான ஷேப் அண்ட் சைஸிங்கில் இருக்கணும் அப்படின்றத நம்ம இதை வேரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி. ஸோ இதில் வந்து நம்ம என்ன மாதிரியான கோடிங், ஸோ என்ன லாங்குவேஜில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ராஜெக்ட் ஃபைல் பாத்தில் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன யூனிட்ஸில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணதோட பேராமீட்டர்ஸ் அண்ட் மெஷர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ். ஸோ இந்த யூனிட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன யூனிட்ஸில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர். ஸோ மில்லிமீட்டரில் வேணால் ஜஸ்ட் மில்லிமீட்டரில் வச்சுக்கலாம். அரல்ஸ் வேறு ஏதாவது யூனிட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் இந்த புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா ஸோ எந்த மெட்ரிக்கில் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லென்த் வந்து மில்லிமீட்டரில் இருக்குது அண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டிகிரியில் இருக்குது, டைம் செகண்ட்ஸ், மாஸ் வந்து கேஜி. ஸோ இந்த மாதிரி எந்த யூனிட் வேணுமோ அந்த யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ டிஃபைன்டாக வந்து என்ன யூனிட்ஸில் நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம், என்ன யூனிட்ஸில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஜஸ்ட் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த விண்டோட கலரிங், அந்த விஷுவலைசேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டூல்ஸ் ஆப்ஷனில் போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ், அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜஸ்ட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிளிக் பண்ணதோட பார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோஆர்டினேட் விண்டோ வந்து எந்த ரேஞ்சுக்கு இருக்கணும், ஸோ 50 mm இருக்கணுமா இல்லை 100 mm இருக்கணுமா, அந்த சைஸிங் நம்ம சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேவில் விஷுவலைசேஷன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதோட எந்த மாதிரியான பேக்ரவுண்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ என்ன கலரில் வேணுமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன லைன் வித், ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த சேஞ்சஸ்லாம் நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் பட்டன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நியூ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதோட லிஸ்ட் ஆஃப் டைப்ஸ், ஸோ என்ன மாதிரியான மாடல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டயலாக் பாக்ஸ் க்ரியேட் ஆகும். இல்லை நம்ம வந்து ஒரு பார்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ பார்ட், ஜஸ்ட் அந்த பார்ட் கிளிக் பண்ணிவிட்டு செலெக்ஷன், ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா நியூ பார்ட் வந்து எல்லாம் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ என்ன நேமிங்கில் வந்து நம்ம அந்த பார்ட் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஹைப்ரிட் டிசைன், கிரியேட் அ ஜாமெட்ரிக் செட், கிரியேட் அன் ஆர்டர் ஜாமெட்ரிக் செட். ஸோ இதில் எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ நம்ம அதை ஜஸ்ட் இதை வந்து டிக் மார்க் கொடுத்தோன்னா கிளிக் ஆகிடும். ஆர்எல்ஸ் இதோட லீவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிசைன் விண்டோ ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம கரெக்டாக எந்த விண்டோவில் இருக்கோம் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணால் ஜஸ்ட் இந்த ஸ்டார்ட் மெனுவில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிசைனில் பார்ட் டிசைன் விண்டோவில் நம்ம கரண்ட்டாக இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதான் வந்து காம்பஸ். ஸோ இந்த காம்பஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம ட்ரா பண்ணக்கூடிய இந்த ஆப்ஜெக்டை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், ரிவால்வ் பண்ணிக்கலாம், இல்லை எந்த ஆக்சிஸ்க்கு நம்ம வேணாலும் டாகிள் பண்ணிக்கலாம். இதான் வந்து ட்ரீ. ஸோ நம்ம என்ன மாதிரியான டூல்ஸ் வந்து நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதெல்லாம் இல்லை ஸ்பெசிஃபை ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்த செகண்டுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதில் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கரண்ட்டாக என்ன டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறது இந்த ட்ரீ. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டானது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸ்கெட்ச் பண்ணணும். ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பேட் பண்ண முடியும், அதாவது வந்து ஒரு 3D ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா எந்த ஆக்சிஸில் நம்ம வந்து இந்த ஸ்கெட்சை வந்து ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீயில் XY பிளைன், YZ பிளைன், ZX பிளைன், ஸோ எந்த பிளைனில் வந்து நம்ம ஸ்கெட்ச் வந்து ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த ட்ரீ விண்டோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஐக்கானாக இருக்குது. ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து லார்ஜ் ஐக்கானாக வியூ பண்ணால் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு மிடில் பட்டன் மவுஸை வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நமக்கு லார்ஜ் ஐக்கானை வந்து வியூ ஆகும். ஸோ எந்த சைஸிங்கில் நீங்கள் வியூ பண்ணுமோ ஜஸ்ட் இந்த கண்ட்ரோல் பட்டனை ஹோல்ட் பண்ணிவிட்டு மவுஸோட மிடில் பட்டனை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா, ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆகும்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம XY பிளைனில் ஸ்கெட்ச் ட்ரா பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த XY பிளைன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச், ஜஸ்ட் இந்த ஸ்கெட்ச் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கெட்ச் விண்டோக்குள்ளே வந்துடும். ஸோ 2D விண்டோ இதான் வந்து 2D விண்டோன்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம வந்து ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் பேசிக்கான டூல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் என்ன மாதிரியான டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல் வந்து ஸ்கெட்ச் டூல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் டூல்ஸ், ப்ரொஃபைல் டூல்ஸ், ஆப்ரேஷன் டூல்ஸ். இந்த ஸ்கெட்சஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த 4 டூல் பாக்ஸ் தான் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டூல் பாக்ஸை எங்கே வேணாலும் நம்ம டாகிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு தேவைப்பட்ட மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் டூல். இந்த ஸ்கெட்ச் டூலில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிட். ஸோ கிராஃபிக்கில் நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம், ஸோ கிராஃப் மாதிரி கிரிட் ஸ்னாப் அண்ட் கிரிட்டில் நம்ம எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிரிட் ஸ்னாப்பிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் எலமெண்ட். அதாவது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரி, ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் நமக்கு தேவை அப்படின்னும் போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, கரண்ட்டாக வந்து இந்த ஆப்ஷன்ஸை நம்ம வந்து கிளிக் பண்ணியிருக்கோம், இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஆனில் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம டிசைன் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஆனில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரியான லிங்கிங் இருக்குது. சப்போஸ் வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்தோன்னா லென்த் அண்ட் பிரெத். ஸோ இந்த லென்த் அண்ட் பிரெத், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஸோ இந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் அண்ட் வெர்டிக்கல் லைனுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ், அதோட ஹைட்டை வந்து டிஃபைன் பண்ணுறது டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஒரே இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே உள்ள எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் வந்து இண்டிகேட் பண்ணக்கூடியது டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட். அண்ட் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னா ஒரு மாடலுக்கும் இன்னொரு மாடலுக்கும், அதாவது எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிளுக்கும் ஒரு சர்க்கிளுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். ட்ரையாங்கிள் வந்து சர்க்கிளை 10 மீட்டர் ஹைட்டில் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, ஸோ 10 மீட்டர் ஹைட்டில் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ அதுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மென்ஷன் பண்ணக்கூடியது தான் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். எப்போவுமே இந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அண்ட் டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து ஆனில் இருக்கணும். ஸோ இதான் வந்து ஸ்கெட்ச் டூல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டூல்ஸ். நம்ம என்ன மாதிரியாக ட்ரா பண்ண போகிறோம், என்ன மாதிரியான ஸ்கெட்சஸ் நம்ம ட்ரா பண்ண போகிறோமோ அந்த டூல்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைல் டூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைல் என்ற ஆப்ஷன்னா யூசர் டிஃபைன்ட், அதாவது நமக்கு தேவைப்பட்ட மாதிரி ஸ்கெட்சஸை வந்து வேரி பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் லைனாக ட்ரா பண்ணிட்டு இருக்கும்போது ஆர்க்காக ட்ரா பண்ணலாம், ஆர்க்காக ட்ரா பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ப்ளைனாக ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறது தான் ப்ரொஃபைல் டூல். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கெட்ச் டூலில் பார்த்தீங்கன்னா என்ன பொசிஷனில் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணக்கூடியது தான் இந்த ஸ்கெட்ச் டூல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 50 mm, வெர்டிக்கலில் 50 mm அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதாவது நம்ம வந்து கிரிட் ஸ்னாப்பிங் வந்து ஸ்னாப் டு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஆன் பண்ணியிருக்கனால அந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த கிரிட்டோட எண்ட் பாயிண்ட்ஸில் மட்டும்தான் மூவ் ஆகும். சப்போஸ் ஆஃப் பண்ணியிருந்தோன்னா ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிரிட்டில் எந்த ஸ்பேசிங்கில் வேணாலும் மூவ் ஆகும். ஸோ கிரிட் நமக்கு தேவைன்னா ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் டூல் எப்படி ட்ரா பண்ணுறேன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட்டில் கிளிக் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஆர்க் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆர்க் மாதிரி ட்ரா ஆகும். ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணால் ஜஸ்ட் இந்த மவுஸோட லெஃப்ட் கிளிக்கை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு எந்த சைடில் நமக்கு ஆர்க் வேணுமோ ஜஸ்ட் அதை ரொட்டேட் பண்ணி விட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல் டூல் நமக்கு எந்த மாதிரியான ஸ்கெட்ச் வேணுமோ ஜஸ்ட் அந்த மாதிரி ஸ்கெட்ச் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து ப்ரொஃபைல் டூல். யூசர் டிஃபைன்டுக்கு நமக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம வந்து ஸ்கெட்சஸை டிஃபைன் பண்ணுறது தான் ப்ரொஃபைல் டூல். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு டெல் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். ஸோ இது புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா அதில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அதில் இண்டிகேட் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டு ப்ரொஃபைல்ஸ். ஸோ இந்த ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் என்ன மாதிரி ப்ரீ டிஃபைன்டாக, ஸோ எந்த ஷேப்பில் நமக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாட்ரிலேட்ரல், parallelogram and elongated hole. ஸோ elongatedலேயே cylindrical elongated hole, நெக்ஸ்ட் வந்து keyhole and hexagon, centered rectangle, centered parallelogram. ஸோ ப்ரீ டிஃபைன்டாக வந்து சில ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இதில் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ நம்ம வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கெட்ச் டூலில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பாயிண்ட்டில் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கோம், எந்த பாயிண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது இண்டிகேட் ஆகும். ஜஸ்ட் எனக்கு கிளிக் பண்ணதோட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஸ்பேசிங்கில் வேணாலும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக் ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரியன்டட் ரெக்டாங்கிள், 3 பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணி ட்ரா பண்ணக்கூடிய ரெக்டாங்கிள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட். ஸோ எந்த ஆங்கிளில் நம்ம வந்து ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போகிறோமோ அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். ஸோ எந்த ஆங்கிளில் நம்ம ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போகிறோமோ அது வந்து ஓரியன்டட் ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா parallelogram. parallelogram ட்ரா பண்ணால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட். ஸோ எந்த ஆங்கிள் வேணுமோ ஜஸ்ட் நம்ம வேரி பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து elongated hole. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், என்ன ரேடியஸில் வேணும் அப்படின்றத வேரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைட், நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ், நெக்ஸ்ட் ஹெக்ஸகன். ஸோ எந்த ஃபேஸிங்கில் வேணும், ஹெக்ஸகனுக்கு 6 ஃபேஸிங் இருக்கும். ஸோ எந்த பாயிண்டில் வேணுமோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஆங்கிளில் வேணுமோ ஜஸ்ட் நம்ம வேரி பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சென்டர் ட்ரையாங்கிள். ஸோ சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணனா மிரர் மாதிரி மூவ் ஆகும். அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து ஈக்குவல் ஸ்பேசிங்கில் மூவ் ஆகக்கூடியது சென்டர் ரெக்டாங்கிள். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஹைட் வந்து ஈக்குவலாக வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சென்டர்ட் parallelogram. எந்த லைனுக்கு வந்து சென்டராக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ இந்த லைன் அண்ட் இந்த லைன், ஸோ இது வந்து சென்டராக வச்சு மூவ் ஆகணும் parallelogram அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது சென்டர்ட் parallelogram. ஸோ இதான் வந்து ப்ரீ டிஃபைன்டு ப்ரொஃபைல்ஸ். ஸோ ப்ரீ டிஃபைன்டாக சில டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ப்ரீ டிஃபைன்டு ப்ரொஃபைல். இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இருக்கும் அண்ட் ஸ்ப்ளைன் ஆப்ஷன்ஸ் அண்ட் எலிப்ஸ் அண்ட் லைன்ஸ். இந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். இதான் வந்து ப்ரொஃபைல் டூல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ். நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்ச்க்கு வந்து டைமென்ஷனிங் பண்ணுறது எப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் டூல் பார்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிக்கலாம், ஒரு ப்ரொஃபைல் ஸ்கெட்ச். ஸோ ஸ்கெட்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம டைமென்ஷனிங் பண்ண போகிறோம். லென்த், அதோட ஹைட், அதோட ஆங்கிள்லாம் நம்ம வேரி பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் டூல் டாகிள் பண்ணி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன்ட் இன் டயலாக் பாக்ஸ் அப்படின்ற கன்ஸ்ட்ரெயின்ஸ் டூல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின், அது புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் கன்ஸ்ட்ரெயின் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் டுகெதர், இதை புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் டுகெதர் அண்ட் ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிமேட் கன்ஸ்ட்ரெயின் அண்ட் எடிட் மல்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதாவது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான டைமென்ஷனிங் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த டயலாக் பாக்ஸ் வெளில ஓப்பன் ஆகிடும். டாகிள் பண்ணி எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதோட எந்த ஸ்கெட்ச்க்கு வந்து நம்ம டைமென்ஷன் கொடுக்க போகிறோமோ அது ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ இந்த லைனுக்கு நம்ம டைமென்ஷன் கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா டைமென்ஷன் வந்துடும். ஸோ இந்த டைமென்ஷனை நம்ம எடிட் பண்ணோம், ஸோ வேரி பண்ணால் ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம டைமென்ஷனை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ லென்த்துக்கு வேணும் அப்படின்றத வேரி பண்ணிக்கலாம். ஸோ 150 mm, ஜஸ்ட் 150 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னா ஸோ இந்த வேல்யூ வந்து எல்லாம் ஆட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லைனுக்கு வந்து நம்ம ஜென்ரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த லைனை கிளிக் கொடுத்துட்டு ஸோ கொடுத்திங்கன்னா அந்த லைன் வருது. ஜஸ்ட் இது எடிட் பண்ணால் டபுள் கிளிக் கொடுத்திங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ 120. ஸோ அகெயின் இந்த லைனுக்கு நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஜென்ரல் கன்ஸ்ட்ரெயின். ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லைனோட லென்த்தை வேரி பண்ணால் ஜஸ்ட் வேரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைனை வேரி பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே மோர்னு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இங்கே மோர் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த லைனோட கனெக்ஷன்ஸ், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் காட்டும். சப்போர்ட்டிங் எலமெண்ட் 2D லைன் 47 கனெக்டட்.
ஸோ இந்த லைன் வந்து கனெக்டடாக இருக்கா இல்லை வந்து ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து இதில் இண்டிகேட் ஆகும். ஸோ டைமென்ஷன் நம்ம வேரி பண்ணால் ஜஸ்ட் வேரி பண்ணிக்கலாம் 160. ஸோ இதான் வந்து ஜென்ரல் கன்ஸ்ட்ரைன். ஸோ அல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டி வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்கறதுக்கு டெடியஸாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சினா ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனுக்கு டைமென்ஷன், நெக்ஸ்ட் இந்த லைனுக்கு டைமென்ஷன், நெக்ஸ்ட் இந்த லைனுக்கு டைமென்ஷன், நெக்ஸ்ட் இந்த லைனுக்கு டைமென்ஷன். ஸோ இந்த மாதிரி டபுள் கிளிக் நம்ம கொடுத்தோன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடிட் பண்ணால் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். 120. ஸோ அந்த மாதிரி வேரி பண்ணிக்கலாம். 80, 170. ஸோ இந்த மாதிரி நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் கன்ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் கன்ஸ்ட்ரெயின். அதாவது கான்டெக்ட் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட் ஒரு ஜாமெட்ரிக்கும் இன்னொரு ஜாமெட்ரிக்கும் உள்ள அந்த கான்டெக்ட் கன்ஸ்ட்ரெயின். ஸோ கான்டெக்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் கான்டெக்ட் கன்ஸ்ட்ரெயின். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஒரு லைனுக்கு பக்கத்தில் ஒரு சர்க்கிள் இருந்ததுன்னா அது டேஞ்சென்ஷியாக வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கன்ஸ்ட்ரெயின் ஆகிடும். அதுதான் வந்து கான்டெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இன்னொன்று என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ்க்கும் ஒரே கான்சென்ட்ரிக் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கும் இந்த கான்டெக்ட் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்தாச்சு. இப்போது கான்டெக்ட் கன்ஸ்ட்ரெயின் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு எதுக்கு வந்து நம்ம கான்டெக்ட் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ இந்த லைனுக்கும் இந்த ஸ்கெட்ச்க்கும் கான்டெக்ட் யூஸ் பண்ண போகிறோம் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த லைனோட இந்த ஸ்கெட்ச் வந்து கான்டெக்ட் ஆகிடும். ஸோ இதான் வந்து கான்டெக்ட் கன்ஸ்ட்ரெயின். இப்போ அகெயின் இன்னொரு சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ 2 சர்க்கிள் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 சர்க்கிள், இந்த சர்க்கிளோட டயமீட்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இந்த சர்க்கிளோட டயமீட்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இந்த 2 சர்க்கிளுக்கு நம்ம வந்து கான்டெக்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சர்க்கிளுக்கும் என்ன மாதிரியான கான்டெக்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரே கான்சென்ட்ரிக் பாயிண்ட். ஜஸ்ட் இந்த கான்டெக்ட் கன்ஸ்ட்ரெயின் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிள் அண்ட் இந்த சர்க்கிள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரே கான்சென்ட்ரிக் பாயிண்டில் வந்து இந்த கான்டெக்ட் கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகிடும். ஸோ ஒரே மாதிரியான ப்ரொஃபைல், அதாவது சர்க்கிளாக இருந்ததுன்னா கான்சென்ட்ரிக் பாயிண்ட், சர்க்கிள் அண்ட் ஒரு லைனாக இருந்ததுன்னா அது டேஞ்சென்ஷியன். ஸோ ட்ரா பண்ணுங்கள், சர்க்கிள் கிளிக் கொடுத்துட்டு கான்டெக்ட் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த லைனுக்கு இது கான்டெக்ட், ஸோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி அது கான்டெக்ட் ஆகிடும். இதான் வந்து கான்டெக்ட் கன்ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் டுகெதர். அதாவது நம்ம ஸ்கெட்சை வந்து மேனுவலாக மூவ் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த ஸ்கெட்சை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்கெட்சோட சைஸிங் வந்து நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ மேனுவலாக மூவ் பண்ணக்கூடியது. இந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கெட்சோட சைஸிங்கை வந்து நம்ம வேரி பண்ணிக்கலாம். இது வந்து மேனுவலாக வந்து நம்ம சைஸிங் வேரி பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து கன்ஸ்ட்ரைன்ட் ஆகிருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரைன்ட் ஆன எலமெண்ட்டை வந்து நம்ம மேனுவலாக வந்து மூவ் பண்ண முடியாது. கன்ஸ்ட்ரைன் ஆகாத எலமெண்ட்டை வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இந்த எலமெண்ட் வந்து கன்ஸ்ட்ரைன்ட் ஆகலை, ஸோ அதனால் நம்ம வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ண முடியுது. ஸோ இதுவும் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகலை, ஸோ அதனால் ஈஸியாக மூவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா இதை மூவ் பண்ண முடியாது. பாருங்கள், ஜென்ரல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ கிளிக் கொடுத்தீங்கன்னா இது கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெட்ச் வந்து மூவ் ஆகாது. ஸோ கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோன்னா ஸ்கெட்ச் வந்து மேனுவலாக மூவ் பண்ண முடியாது. கன்ஸ்ட்ரெயின் ஆகாமல் ஃப்ரீயாக இருக்க ஸ்கெட்சை வந்து நம்ம மேனுவலாக மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் டிஃபைன்ட் இன் டயலாக் பாக்ஸ். அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து ஒரு ஜாமெட்ரியை வந்து ஒரு டயலாக் பாக்ஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டோம், அதாவது செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஜாமெட்ரி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஸ்பெசிஃபை ஆகிடும். அதுதான் வந்து கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன்ட் இன் டயலாக் பாக்ஸ். இது கிளிக் கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து டிஃபைன் ஆகும். ஸோ நம்ம ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள். ஸோ ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இந்த சர்க்கிளுக்கும் இந்த ரெக்டாங்கிளுக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வெரி பண்ணால் ஜஸ்ட் இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் டிஃபைன்ட் இன் டயலாக் பாக்ஸ் இது கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த சர்க்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் என்ன மாதிரியான கான்டெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணும். பார்த்தீங்கன்னா லென்த். ஸோ லென்த் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த லென்த்தோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிளிக் ஆகும். நெக்ஸ்ட் ரேடியஸ் அண்ட் டயமீட்டர் கொடுத்தீங்கன்னா
ஸோ இந்த ஸ்கெட்சோட டயமீட்டர் வந்து கிளிக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டைமென்ஷன்ஸை இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் வந்து பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இந்த பிங்க் கலரில் இருக்கிறது என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அதாவது ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்னென்னா இந்த ரெக்டாங்கிளுக்கு லென்த் அண்ட் பிரெத் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ 4 டைரக்ஷன்ஸில் நம்ம இண்டிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுதான் வந்து ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ லென்த் அண்ட் பிரெத் 2 வேல்யூஸ் மட்டும் கொடுத்தா போதும், 4 டைரக்ஷன் நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்றது தான் ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்து டெல் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்கெட்ச் வந்து க்ரீனில் இண்டிகேட் பண்ணும். ஸோ க்ரீனில் இண்டிகேட் பண்ணுறது என்னென்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரைன்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது. இந்த ரெக்டாங்கிள்கே வந்து அதிகமான கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது தேவையில்லாமல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஜெனரல் கன்ஸ்ட்ரெயின்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லென்த் அண்ட் பிரெத் நம்ம வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஸோ அகெயின் நீங்கள் வந்து ஒரு லென்த் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா ஸோ இது ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகிடும். ஸோ அதாவது தேவைப்பட்ட அளவுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்தா போதும், அதுக்கு மேலே கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம இண்டிகேட் பண்ணோன்னா ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகிடும். ஸோ அது வந்து பிங்க் கலரில் இண்டிகேட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டெல் கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸோ வேறு ஆங்கிளில் இருக்குது. ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணும்னா இங்கே பாட்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ டூல் பார் இருக்கும். இந்த வியூ டூல் பார் அப்படிங்கிறதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளை மோட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஃபிட் ஆல் இன். ஸோ ஃப்ளை மோட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பர்ஸ்பெக்டிவ் வியூவில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்க்கறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆல் இன். ஸோ நம்ம கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க விண்டோவில் என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகிடும். அதான் வந்து ஃபிட் ஆல் இன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அது வந்து இந்த விண்டோக்குள்ளே ஃபிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் ஆப்ஷன்ஸ். நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி வைக்கிறது. ஸோ ரைட் ஆர் லெஃப்ட் அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி நம்ம தேவைப்பட்ட மாதிரி நம்ம மூவ் பண்ணி வைக்கிறது தான் பேன் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேட். ஸோ இந்த ரொட்டேட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு 2D ஸ்கெட்ச் தான். இது ரொட்டேட் பண்ணி பார்த்தா எந்த ஒரு வேரியேஷன் நமக்கு தெரியாது. நம்ம 3D ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது இந்த ரொட்டேட் ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூம் இன். ஸோ ஜூம் இன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ண போகிறோம் அப்படின்றத ஜஸ்ட் நம்ம கிளிக் கொடுத்தோன்னா ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட். ஸோ இந்த ஸ்கெட்சை வந்து ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ சின்னதாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் வியூ. சப்போஸ் இந்த ஸ்கெட்ச் வந்து இந்த விண்டோக்கு ஏற்ற மாதிரி நார்மல் வியூவில் இல்லை, ஸோ ஒரு ஆங்கிளாக இருக்குது, ஸோ இது வந்து நார்மல் வியூ கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த நார்மல் கிளிக் கொடுத்தீங்கன்னா நார்மல் வியூக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் மல்டிபிள் வியூஸ். இப்போ வந்து சிங்கிள் வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த விண்டோ வந்து 4 விண்டோஸாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஜஸ்ட் இதை கிரியேட் மல்டிபிள் வியூ கொடுத்தீங்கன்னா ஸோ 4 விண்டோவை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் எந்த வியூ வேணுமோ ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விண்டோவில் நமக்கு என்ன மாதிரியான வியூ வேணுமோ அந்த விண்டோவில் கிளிக் பண்ணிட்டு வியூக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி நம்மளோட மாடலை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ஆஃப் பண்ணிங்கன்னா சிங்கிள் விண்டோக்குள்ளே வந்துடும். ஸோ நார்மல் வியூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் வியூஸ். என்ன மாதிரியான வியூஸ் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது இதில் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ கிளிக் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாலிட் வியூ, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, லெஃப்ட் சைடு, ரைட் சைட் வியூ. ஸோ எந்த மாதிரியான வியூஸ் வேணும், இது வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது இந்த வியூஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் ரெண்டரிங். ஸோ இந்த ரெண்டரிங்னா ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா 3D ஆப்ஜெக்ட்டுக்கு அதோட ஷேடட் எட்ஜஸ் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருந்தோன்னா அந்த மெட்டீரியல்லாம் வியூ ஆகிறது இந்த ஷேடிங் ஆப்ஷன், அதாவது ரெண்டரிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் ஷோ. நம்ம ட்ரா பண்ண ஜாமெட்ரியை ஹைட் பண்ணணும் இல்லை ஷோ பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இது வந்து வேறு விண்டோக்குள்ளே, ஸோ நார்மலாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க விண்டோ விட்டு வேறு 2D விண்டோக்கு இல்லை 3D விண்டோக்கு நம்ம வரணும்னா ஸோ விண்டோ வந்து டாகிள் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து வியூ டூல் பார் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம வந்து ப்ரொஃபைல் டூலை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் டூல். அதாவது நம்ம யூஸ் பண்ண பேசிக் ஸ்கெட்சுக்கு என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து ஃபில்லட்டிங் பண்ணுறது இல்லை சாம்ஃபர் பண்ணுறது, ஸோ அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸை ட்ரிம் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணுறது ஆப்ரேஷன் டூல். இந்த ஆப்ரேஷன் டூலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இல்லை என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணுறது. ஸோ ரொம்ப ஷார்ப் எட்ஜஸை வந்து ஸோ நம்ம வந்து ஒரு கர்வ்டு சர்ஃபேஸை க்ரியேட் பண்ணோன்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்ஃபரிங், ஒரு ஆங்குலர் கட் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரிம் ஆப்ஷன். ஸோ ட்ரிம் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா நம்ம எல்லா ஜாமெண்ட்ரியுமே வந்து
பர்ஃபெக்டான ப்ரீ டிஃபைன்டு ஷேப்ஸில் இருக்காது. எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிளாக இருக்காது. அது வந்து வெவ்வேறு ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் போது நமக்கு அன்வான்டான ஸ்கெச்சஸை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு, ஸோ ட்ரிம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ட்ரிம் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேக், குயிக் ட்ரிம், நெக்ஸ்ட் க்ளோஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து மிரர் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்சை வந்து மிரர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சினா ஜஸ்ட் மிரர் பண்ணிக்கலாம். நீங்கள் புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா மிரர், சிமெட்ரி, டிரான்ஸ்லேட், ரொட்டேட், ஸ்கேல் அண்ட் ஆஃப்செட். ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட். ஸோ இதை நீங்கள் புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் டூல் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஆப்ரேஷன் டூல் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு ஸ்கெட்ச் வந்து இருக்கணும். ஸோ ஸ்கெட்சில் தான் வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஆப்ரேஷனாக என்னென்னா ஸோ எடிட் பண்ணுறது, அந்த ஸ்கெட்சை மாடிஃபை பண்ணக்கூடியது அப்படிங்கிறது தான் ஆப்ரேஷன் டூல். ஸோ நார்மல் வியூ கொண்டு வந்துக்கோங்க, ஃபிட் ஆல் இன். ஸோ பேசிக் ஸ்கெட்ச் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெக்டாங்கிளை வந்து நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். கார்னர். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் டூலில் என்ன மாதிரியான கார்னரிங் நம்ம பண்ண போகிறோம், அதில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து டிஃபைன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆல் எலமெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ ட்ரிம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லைன்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ட்ரிம் ஆல் எலமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் கொடுத்தீங்கன்னா ட்ரிம் ஆகிடும். ஸோ எந்த ரேஞ்சுக்கு, ஸோ எவ்வளோ ரேடியஸ்க்கு வந்து ட்ரிம் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 10 mm கொடுத்தீங்கன்னா ட்ரிம் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் அகெயின் ஆப்ரேஷன் டூல். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ கிளிக் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லைன் அண்ட் செகண்ட் லைன். ஸோ எவ்வளோ எம்எம்க்கு ரேடியஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். 10 mm. செலக்ட் பண்ண ரெண்டு எலமெண்ட்ஸில் ஒரு எலமெண்ட் வந்து ட்ரிம் ஆகிருக்கு, ஒரு லைன் வந்து அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ட்ரிம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். நெக்ஸ்ட் அகெயின் கார்னர் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ ட்ரிம். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு லைன் வந்து அப்படியே இருக்கும், நமக்கு ரேடியஸும் வந்து ஃபில்லட் ஆகிருக்கும். ஸோ ஃபில்லட்டிங் ரேடியஸ் கொடுத்துக்கோங்க 10 mm. ஸோ பார்த்தீங்கன்னா கார்னரிங் ஆகிருக்கு, பட் எக்ஸ்டெண்டட் அந்த எலமெண்ட் வந்து அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் கார்னர், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரிம். அதாவது இந்த எக்ஸ்டெண்டட் லைன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எலமெண்ட்டாக நமக்கு ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ட்ரிம் ஆப்ஷன்ஸ். ஸோ கிளிக் கொடுத்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் எவ்வளோ mm ஆஃப் ரேடியஸ் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா ஸோ அவுட்டர் எட்ஜஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எலமெண்ட்டாக நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் கார்னர் ஆப்ஷனில் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் நோ ட்ரிம். ஸோ இது கொடுத்தோன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து ட்ரிம் ஆகாது. எக்ஸ்டெண்டடாக எந்த அளவுக்கு இருக்கோ அந்த லைன் வந்து அப்படியே வந்து ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ கிளிக் கொடுங்க. ஸோ இந்த லைன், திஸ் லைன். ஸோ எவ்வளோ எம்எம்க்கு ரேடியஸ் வேணுமோ ஜஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. 20 mm ரேடியஸ், என்டர். பார்த்தீங்கன்னா அவுட் எட்ஜஸ் வந்து ட்ரிம் ஆகாது, பட் அந்த நம்ம செலக்ட் பண்ண அந்த லைன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எலமெண்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகிடும். இதுதான் வந்து கார்னர் ஆப்ஷன். ஸோ ஜஸ்ட் இந்த கார்னர் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு தேவைப்பட்ட மாதிரி அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆல் எலமெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ட்ரிம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ், அந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கெட்சை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கெட்சை மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சாம்ஃபர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பேசிக்கான ஒரு ஸ்கெட்ச் ப்ரொஃபைல் இருக்கணும். ஸோ இதை அன்மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மல்டிபிள் செலெக்ஷன்ஸ் வேணுமா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சாம்பர் ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனில் செகண்ட் டூல் வந்து சாம்பர். ஸோ கிளிக் கொடுத்தீங்கன்னா அதில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சாம்பர் டூல் இருக்குது. ஸோ இந்த சாம்பர் டூல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆல் எலமெண்ட்ஸ்.
கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கெட்சை வந்து இண்டிகேட் பண்ணுது பாருங்கள். ஸோ நம்ம 2 லைன் செலக்ட் பண்ணனா அவுட்டர் எட்ஜஸ் வந்து ட்ரிம் ஆகிடும். அதான் வந்து ட்ரிம் ஆல் எலமெண்ட்ஸ். செலக்ட் பண்ணக்கூடிய அவுட்டர் எட்ஜஸ் வந்து ட்ரிம் ஆகக்கூடியதான் ட்ரிம் ஆல் எலமெண்ட். ஜஸ்ட் இதை கிளிக் கொடுத்துட்டு எந்த லைனோ அதை ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ லென்த்தில் அண்ட் எவ்வளோ ஆங்கிளில் நம்ம வந்து சாம்பர் பண்ணோம் அப்படின்றது இந்த ஸ்கெட்ச் டூலில் வந்து இண்டிகேட் பண்ணும். பார்த்தீங்கன்னா ஆங்கிள், ஸோ 45 டிகிரி ஆங்கிளில் பண்ணணும். ஸோ எவ்வளோ லென்த்திங் இருக்கணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 30 டிகிரி ஆங்கிள். ஸோ அந்த ஆங்கிள் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த்தில் வந்து சாம்பர் ஆகணும், ஸோ 10 mmல சாம்பர் ஆகணும் அப்படின்னு என்ட்ரு கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து சாம்பரிங் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ஆங்கிளில் சாம்பர் ஆகிருக்கு அண்ட் அதோட சாம்பரிங்கோட லென்த் பார்த்தீங்கன்னா 10 mmல இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அகெயின் சாம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ட்ரிம் ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ ட்ரிம் ஃபஸ்ட் எலமெண்ட்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் எட்ஜ் வந்து ட்ரிம் ஆகிடும் அண்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து அப்படியே இருக்கும். அதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிம் எலமெண்ட். இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக கிளிக் பண்ணுறோம் அண்ட் அகெயின் இஸ் அகெயின் எலமெண்ட். ஸோ எந்த ஆங்கிளுக்கு வேணுமோ ஜஸ்ட் நம்ம அதை லென்த்தை வந்து வேரி பண்ணிக்கலாம், அரல்ஸ் இப்படியே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைன் தான் நம்ம வந்து கிளிக் பண்ணோம். ஸோ அந்த லைன் வந்து ட்ரிம் ஆகிடுச்சு அண்ட் செகண்ட் லைன் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அதான் வந்து ட்ரிம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். நெக்ஸ்ட் அகெயின் சாம்பர் கிளிக் கொடுத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் நோ ட்ரிம். அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த 2 எட்ஜஸ்மே வந்து ட்ரிம் ஆகாது, பட் ஆனால் சாம்பரும் நடந்திருக்கும். அதான் வந்து நோ ட்ரிம் ஆப்ஷன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு ட்ரிம் பண்ணலாம். ஸோ இந்த எட்ஜ் அண்ட் அகெயின் இந்த எட்ஜ். ஸோ ஆங்கிள் வேரி பண்ணால் வேரி பண்ணிக்கலாம் அண்ட் லென்த் வேரி பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வேரி பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் கொடுத்திங்கன்னா அவுட்டர் எட்ஜஸ் நம்ம செலக்ட் பண்ண 2 எட்ஜஸும் வந்து ட்ரிம் ஆகாது, சாம்பரிங்கும் நமக்கு நடந்திருக்கும். அதான் வந்து நோ ட்ரிம் ஆப்ஷன். நெக்ஸ்ட் சாம்பர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லைன்ஸ் ட்ரிம். அதாவது லைன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரிம். அந்த லைன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எலமெண்ட் ஆகாது, அது வந்து ஸ்டாண்டர்ட் லைன்ஸாகவே இருக்கும். அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் லைன் ஸ்ட்ரீம். ஸோ கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த எட்ஜ் அண்ட் இந்த எட்ஜ் எந்த ஆங்கிள் வேணுமோ அது வேரி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. நம்ம எப்படி வந்து ட்ரா பண்ணியிருந்தோமோ அந்த லைன்ஸாகவே இருக்கும். இதான் வந்து ஸ்டாண்டர்ட் லைன் ட்ரிம். அண்ட் நெக்ஸ்ட் சாம்பர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஸ்ட்ரீம். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும், ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் கிளிக் கொடுத்துட்டு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு வேரி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆப்ஷனுக்கும் செகண்ட் யூஸ் பண்ண ஆப்ஷன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் லைன் சாம்பர் யூஸ் பண்ணனால அந்த செலக்ட் பண்ண எட்ஜஸ் வந்து ஸ்டாண்டர்ட் எலமெண்ட்டாகவே இருக்குது. ஸ்டாண்டர்ட் எலமெண்ட்னா அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரியாக ஆகலை. ஸோ பட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் சாம்பர், அதாவது நம்ம செலக்ட் பண்ண அந்த எட்ஜஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எலமெண்ட் ஆகிடுச்சு, சாம்பரிங் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் சாம்பர். ஸோ நம்ம எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிம் ஆல் எலமெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ட்ரிம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் அண்ட் நோ ட்ரிம், ஸ்டாண்டர்ட் லைன் ட்ரிம், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரிம் அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் நோ ட்ரிம். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து ட்ரிம் ஆகக்கூடாது, எக்ஸ்டெண்ட் ஆன லைன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஸ்கெட்சை வந்து எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆப்ஷன். ஜஸ்ட் இதை புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரிம் இருக்கும். ஜஸ்ட் இது நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு கொண்டு வந்துக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ அதை நீங்கள் டாகல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிம்மில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது, அதை ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிம். ஸோ கிளிக் கொடுத்தீங்கன்னா எந்த லைன் வந்து ட்ரிம் ஆகணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ இந்த லைன் வந்து எது வரைக்கும் ட்ரிம் ஆகணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த லைன் வந்து இது வரைக்கும் ட்ரிம் ஆகணும். ஸோ ஸ்பெசிஃபை பண்ணால் அந்த லைன் வந்து இந்த எலமெண்ட் வரைக்கும் ட்ரிம் ஆகிடுச்சு. அகைன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ட்ரிம் ஆப்ஷன். ஸோ இந்த லைன் நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு இந்த லைன் வரைக்கும் எனக்கு ட்ரிம் ஆனால் போதும் அப்படின்றது நம்ம ட்ரிம் ஆப்ஷன். ஸோ அகைன் ட்ரிம். ஸோ இந்த லைன் நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிம் ஆப்ஷன். ஸோ இந்த லைன் வரைக்கும் நமக்கு ட்ரிம் ஆகணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ எந்த இடத்து வரைக்கும் நம்ம ஸ்கெட்சை வந்து ட்ரிம் பண்ண போகிறோமோ அந்த ட்ரிம் ஆப்ஷன் சூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அது வந்து ட்ரிம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேக். ஸோ ஒரு லைனை வந்து 2-3 லைனாக வந்து பிரேக் பண்ணுறது தான் பிரேக் ஆப்ஷன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு ஸோ இந்த லைன் நம்ம பிரேக் பண்ண போகிறோம். ஸோ பிரேக் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ எந்த இடத்துல பிரேக் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த லைன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ இந்த லைன் வந்து ரெண்டாக வந்து பிரேக் ஆகிடுச்சு. அகைன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிரேக் ஆப்ஷன். ஸோ இந்த லைன் வந்து நம்ம பிரேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைனை ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் எந்த இடத்துல பிரேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த பாயிண்டில் ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன், ஸோ ஒரு லைன் வந்து 2 லைனாக வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குயிக் ட்ரிம். ஸோ இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அன்வான்ட் ஜாமெண்ட்ரி வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிடலாம். ஸோ கிளிக் கொடுத்துட்டு ஸோ இந்த ஜாமெண்ட்ரி வந்து நீங்கள் ட்ரிம் பண்ண போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஜாமெண்ட்ரி வந்து அதுக்குள்ளே பவுண்ட்ரியோட அது ட்ரிம் ஆகிடும். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணால் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எலிமெண்ட் நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிம் ஆப்ஷன். ஸோ இந்த எலிமெண்ட் ட்ரிம் பண்ண போகிறோம். ட்ரிம் ஆப்ஷன். ஸோ ட்ரிம். ஸோ எந்த ஜாமெண்ட்ரி வேணாலும் நீங்கள் குயிக் ட்ரிம், அதாவது மல்டிபிள் செலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணால் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் கொடுத்தீங்கன்னா ட்ரிம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரிம் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ். செமி சர்க்கிளாக இருக்கிற சர்க்கிளை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து இந்த க்ளோஸ் சர்க்கிள். ஸோ அதுக்கு சர்க்கிள் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா செமி சர்க்கிள்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை ஆர்க் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம், இந்த ப்ரொஃபைல் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை க்ளோஸ் ஆப்ஷன் இது கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆர்க் வந்து சர்க்கிளாக வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அகெயின் ஒரு ஆர்க் இருக்குது, ட்ரா தி ஆர்க். ஸோ இந்த ஆர்க்கை வந்து ஒரு சர்க்கிளாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். ஸோ க்ளோஸ் தி சர்க்கிள். ஸோ இதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் தி சர்க்கிள். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட். ஸோ ஆர்க் ட்ரா பண்ணிக்கோங்க. அகெயின் மல்டிபிள் செலெக்ஷன்ஸ் வேணும்னா டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஆர்க் வந்து ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட். ஸோ எது வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகணும், ஜஸ்ட் இந்த கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு மல்டிபிள் ஸ்கெட்சஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்கெட்ச், தேர்ட் ஸ்கெட்ச். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஸ்கெட்ச்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கிள் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ அண்டு பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்க்கை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணாமல் அதுக்கு அடுத்து இருக்கிற ஜாமெண்ட்ரி வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது தான் காம்ப்ளிமெண்ட். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம ட்ரா பண்ண ஜாமெண்ட்ரியை தவிர்த்து அந்த சர்க்கிளில் எந்த ஜாமெண்ட்ரி இருக்குமோ அந்த ஜாமெண்ட்ரி வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது தான் காம்ப்ளிமெண்ட். ஸோ அகெயின் ஸோ கிளிக் கொடுத்துட்டு ஸோ காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ நம்ம ட்ரா பண்ண ஜாமெண்ட்ரியை விட்டுட்டு அதுக்கு மீதி இருக்கிற ஸ்கெட்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ காம்ப்ளிமெண்ட். ஸோ இதான் வந்து ட்ரிம் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது ஸ்கெட்சில் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்கெட்சை வந்து இன்னொரு பொசிஷனுக்கு கொண்டு வர்றது. ஸோ ஒரிஜினல் ஸ்கெட்சும் இருக்கணும், இன்னொரு ஸ்கெட்சும் இருக்கணும். ஸோ மிரரிங் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஒரே ஸ்கெட்சை வந்து மல்டிபிள் ஸ்கெட்சை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர்ஸ். அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ட்டு டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ரேஷன் டூலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர்ஸ்னு இருக்கும். ஸோ இதை எங்கே வேணுமோ ஜஸ்ட் நம்ம டாகிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர்ஸில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மிரர் தி ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிமெட்ரி அண்ட் அகெயின் டிரான்ஸ்லேட், ரொட்டேட், ஸ்கேல் அண்ட் ஆஃப்செட்ஸ். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர்ஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து என்ன மாதிரியான ஷேப்புக்கு, ஸோ எந்த இடத்துக்கு, ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் சேம் ஜாமெண்ட்ரியை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதை வந்து ஸோ பிக் அண்ட் ஸ்மால், ஸோ அந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்டை வந்து என்ன மாதிரியாக நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற ஃபீச்சர்ஸ் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிக்கலாம். elongated keyhole. ஸோ elongated keyhole வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இந்த elongated keyhole இதில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிரர். ஸோ நம்ம ட்ரா பண்ண ஆப்ஜெக்டை வந்து மிரர் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ மிரர் பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாமெண்ட்ரி ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம்.
ஸோ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். அதுக்கு டைமென்ஷன் வெரி பண்ணால் வெரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாக்ஸ் நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளிக் புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இந்த ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம ட்ரா பண்ண ஜாமெட்ரிக்கு என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கோ அது அப்படியே இண்டிகேட் ஆகிடும். ஸோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் 4 லைன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி எது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ண சொல்லுது. ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி. ஹரிசாண்டல் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு டபுள். ஸோ ரெண்டுமே ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி. ஸோ செயின்டாக வேணுமா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் ஓகே. ஸோ நம்ம வந்து ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம். ஸோ லென்த் அண்ட் பிரெத் நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். இதை வேரி பண்ணால் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வேரி பண்ணிக்கலாம். ஸோ 4 mm அண்ட் இதோட பிரெத் வந்து 2 mm. ஸோ ஒரு ஸ்கெட்ச் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இந்த ஸ்கெட்சை வந்து நம்ம மிரர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இருக்கணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம மிரர் பண்ணுறோன்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மிரர் பண்ண முடியும். ஸோ ரெஃபரன்ஸ் லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன்ஸ் நீங்கள் புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா ரெஃபரன்ஸ் லைன் இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்த மாதிரியான லைன்ஸ் வேணுமோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வெர்டிக்கல் ஆக்சிஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ரெக்டாங்குலர் ஸ்கெட்சை வந்து இந்த ரெஃபரன்ஸ் பிளைனை வந்து மையமாக வச்சு ரைட் சைடில் வந்து நம்ம மிரர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கெட்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு மல்டிபிள் செலெக்ஷன்ஸ். ஸோ இந்த ஸ்கெட்சை வந்து இந்த ரெஃபரன்ஸ் லைனை பொறுத்து மிரர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மிரர் ஆப்ஷன்ஸ் இண்டிகேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பிளைனை பொறுத்து நம்ம மிரர் பண்ணிட்டோம். ஸோ அகெயின் இந்த ஸ்கெட்சை வந்து நம்ம இந்த ஹரிசாண்டல் பிளைனை பொறுத்து நம்ம மிரர் பண்ண போகிறோம். இந்த ஸ்கெட்சை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மிரர். ஸோ எந்த ரெஃபரன்ஸ் பிளைன் அப்படின்னு கிளிக் கொடுத்தோன்னா அந்த ரெஃபரன்ஸ் பிளைனை பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மிரர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமெட்ரி ஆப்ஜெக்ட். அதாவது சிமெட்ரினா என்னென்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். நம்ம மிரர் பண்ணக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் பிளைனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து இருக்காது. அது வந்து ஜஸ்ட் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது தான் வந்து சிமெட்ரி. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சிமெட்ரி பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ சிமெட்ரி கொடுத்ததுக்கப்புறம் எந்த ஆக்சிஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த ஆக்சிஸ் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஒரிஜினல் ஜாமெட்ரி வந்து நம்ம செலக்ட் பண்ண ஆக்சிஸோட அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். இதுதான் வந்து சிமெட்ரி ஆப்ஷன். ஸோ மிரர்னா என்னென்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டும் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆப்ஜெக்ட்டும் இருக்கும். சிமெட்ரினா ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும், ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் இருக்காது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டிரான்ஸ்லேட். ஸோ இந்த டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் வந்து n நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றத யூஸ் பண்ணுறதுக்கு தான் டிரான்ஸ்லேட் ஆப்ஷன். ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கெட்ச் வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து நமக்கு இதில் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்றது தான் டிரான்ஸ்லேட் ஆப்ஷன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்லேஷன் டெஃபினேஷன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ எத்தனை இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வேரி பண்ணிக்கலாம். ஸோ 3 இன்ஸ்டன்ஸ். ஸோ வேரி பண்ணிவிட்டு எந்த லைனில் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் அதை இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த லைனில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டோம். ஸோ எவ்வளோ ஸ்பேஸிங்கில் வேணும் அப்படின்ட்டு நம்ம இண்டிகேட் பண்ணால் ஜஸ்ட் இதில் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 mm 2 mm. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து நம்ம இந்த ஸ்கெட்சை வெரி பண்ண போகிறோம் அப்படின்றத இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிரான்ஸ்லேட் ஆப்ஷன். ஸோ அன்டூ பண்ணுங்கள். ஸோ அகெயின் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்லேட் ஆப்ஷன். ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வேணும் ஃபஸ்ட் இண்டிகேட் பண்ணும். 4 டைப்ஸ் ஆஃப் 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். ஸோ எந்த ஆக்சிஸில் நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஆக்சிஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஸோ எவ்வளோ ஸ்பேசிங்ஸில் வந்து நமக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ 5 mm வெரி பண்ணிட்டு என்டர் கொடுத்தோன்னா அந்த ஸ்பேசிங் என்டர் ஆகிடும். பட் எந்த லைனில், ஸோ எந்த ஆங்கிளில், ஸோ எந்த மாதிரியான பொசிஷன்ஸில் வந்து இது மூவ் ஆகணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து டிரான்ஸ்லேட் ஆப்ஷன். அகெயின் இந்த ஹோல் ஸ்கெட்சை வந்து பர்பெண்டிகுலராக டிரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஸ்கெட்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்லேட் ஆப்ஷன். எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஸோ எந்த லைனிங்கில் வந்து நம்ம எந்த ஆக்சிஸில் வந்து மூவ் பண்ண போகிறோம் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த ஆக்சிஸில் மூவ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ ஸ்பேசிங் அப்படின்றது நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஸோ 2.5. ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பேசிங் வந்து என்ட்ரு ஆகிடும். பட் எந்த அலைன்மெண்ட்டில், ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம அலைன் பண்ண போகிறோமா, ஸோ இந்த பொசிஷனில் அலைன் பண்ண போகிறோமா, ஸோ அந்த
அலைன்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அலைன்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸ்கெட்ச் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிடும். ஸோ இதான் வந்து டிரான்ஸ்லேட் ஆப்ஷன். அதாவது ஒரு ஹரிசாண்டல் மூமெண்ட் இல்லை ஒரு வெர்டிக்கல் மூமெண்ட்டில் ஒரு ஸ்கெட்சை வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணுறது. ஸோ அந்த காப்பி பண்ணி ஒரு பொசிஷனுக்கு வைக்கிறது தான் டிரான்ஸ்லேட் ஆப்ஷன். ஸோ சர்க்குலராக வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணணும், சர்க்குலராக வந்து நம்ம இதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா ஸோ அதுக்கு ரொட்டேட் ஆப்ஷன். ஸோ எந்த ஸ்கெட்ச் வேணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க அண்ட் ரொட்டேட் ஆப்ஷன். ஸோ கிளிக் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ 10 இன்ஸ்டன்ஸ். ஸோ வேரி பண்ணிக்கலாம். 10 இன்ஸ்டன்ஸ் நம்ம வேரி பண்ணிட்டோம். பட் எந்த லைனை பொறுத்து, அதாவது இது ரொட்டேட் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட். ஸோ எந்த சர்க்கிளை பொறுத்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம் அதை ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ இந்த சர்க்கிள் பட் எந்த ஹைட்லேருந்து நம்ம வேரி பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ இந்த ஹைட்லேருந்து வேரி பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் நம்ம வேரி பண்ணிட்டோம் அண்ட் ஆங்கிள் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஸோ எவ்வளோ ஆங்கிளில் வந்து இன்பிட்வீனில் இருக்கணும். ஸோ 10 இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக வந்து 360 டிகிரி ஆங்கிள் தான் இருக்கும். ஸோ 10 இன்ஸ்டன்ஸ் நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். அப்போது ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட ஸ்பேஸிங்க்கும் என்ன ஆங்கிள் இருக்கும். ஸோ 36. ஸோ 36 இண்டிகேட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ ஸ்பேஸிங்க்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட்டபுளாக வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ எந்த ஆக்சிஸில் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ அகைன் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கெட்சை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ ரொட்டேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ 10 இன்ஸ்டன்ஸ். ஸோ எந்த ஆக்சிஸ் வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ இவ்வளோ ரேடியஸில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆக்சிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து மூவ்மெண்ட் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபை பண்ண ஆக்சிஸ், ஸோ இதோட லென்த் அண்ட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேஞ்சுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ 10 இன்ஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓவராலாக 360 டிகிரி அண்ட் 360 டிவைட் பை 10 36. ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஆகிடும். ஸோ நம்ம கொடுத்த இந்த ஆர்க்குக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் வந்து அலைன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ரொட்டேட்டபிள். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து சர்க்குலராக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் ரொட்டேட். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கேல். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஸ்கேலிங், ஸோ ஸ்மாலாக இருக்க ஆப்ஜெக்டை வந்து 2 டைம்ஸாக பிக் ஆக்குறது இல்லை 3 டைம்ஸாக பிக் ஆக்குறது ஆர்எல்ஸ் ஆஃப் டைம்ஸாக ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ அதான் வந்து ஸ்கேல் ஆப்ஷன்ஸ். ஸோ எந்த இதை வந்து நம்ம ஸ்கேல் பண்ண போகிறோமோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்கேலிங்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 0.5 இருக்குது. ஸோ எவ்வளோ ரேஞ்சஸ் வேணுமோ அதை நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ 2 டைம்ஸ் பிக் ஆகணும். ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா 2 டைம்ஸ் பிக் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ பாக்ஸ் செலக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து 2 டைம்ஸ் பிக் ஆக்க போகிறோம். ஸோ ஸ்கேலிங் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த சைஸிங்க்கு நம்ம வேரி பண்ணுறோம் அப்படிங்கிறது இண்டிகேட் ஆகும். ஸோ 0.5 வேல்யூ இருக்குது. ஸோ 0.5 mmக்கு வந்து நம்ம வேரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்கெட்சை வந்து ஆஃப் டைம்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இதான் வந்து ஸ்கேலிங் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்செட். இப்போ ஒரு ஸ்கெட்ச் வந்து 10 mmக்கு பிக்காக இருக்குன்னா ஸோ அதே மாதிரியான ப்ரொஃபைலை வந்து ஒரு 9 mmக்கு நம்ம வந்து டிஸ்பிளேஸ் பண்ண போகிறோம். 9 mmக்கு வந்து அதை சின்னதாக்க போகிறோம் அப்படின்றது தான் ஆஃப்செட். ஸோ இந்த ஸ்கெட்சை வந்து நம்ம ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்செட். ஸோ இந்த ஆஃப்செட் கொடுத்ததோட பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்கெட்சை வந்து பிக் ஆக்க போகிறோமா இல்லை ஸ்மால் ஆக்க போகிறோமா அப்படின்றது ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். வேல்யூ கொடுக்கணும். ஸோ 1 mm கொடுத்தோன்னா அந்த ஸ்கெட்ச் வந்து ஆஃப்செட் ஆகிடும். ஸோ அகெயின் ஸோ இந்த லைனை வந்து நம்ம ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஸோ லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப்செட். ஸோ எவ்வளோ mmக்கு வேரி பண்ணுமோ ஜஸ்ட் இதில் வேரி பண்ணிக்கலாம். ஸோ 2 mmக்கு ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஸோ 2 mmக்கு வந்து ஆஃப்செட் ஆகிடும். ஸோ இதுதான் ஆஃப்செட் ஆப்ஷன். ஸோ இந்த ஸ்கெட்சை வந்து நம்ம ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஆஃப்செட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைனை வந்து நம்ம ஆஃப்செட் பண்ண போகிறோம் எவ்வளோ mmக்கு.
ஸோ இந்த sketch டூலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்எம்க்கு ஆஃப்செட் பண்ண போகிறோன்ற வேல்யூ இண்டிகேட் ஆகும். ஸோ 10 mm என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த sketch வந்து 10 mmக்கு ஆஃப்செட் ஆகிடும். ஸோ இதான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர்ஸ். ஸோ பேசிக்காக ஸ்கெட்சிங்கில் என்னென்ன மாதிரியான டூல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா sketch டூல் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் பண்ணுறது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டூல்ஸ், எப்படி வந்து பேசிக் sketch வந்து நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஸோ அந்த ஸ்கெட்சிங் வந்து எப்படி வந்து டைமென்ஷனல் வேல்யூ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் டூலில் ஒரு ஸ்கெட்சை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஸ்கெட்சை எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, ஒரு ஸ்கெட்சை மிரர் பண்ணுறது, சிமெட்ரி பண்ணுறது, ஸோ மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் வந்து ஸ்கெட்சை வந்து காப்பி பண்ணுறது, ஸோ ஆங்குலரா இல்லை லீனியரா, ஸோ அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அண்ட் ஸ்கேலிங் அண்ட் ஆஃப்செட்லாம் பார்த்தோம். ஸோ இதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்கெட்சிங்.